தங்கை உறவு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நல்லா இருக்கியானே, நல்லா இருக்கியாங்கிறது ஒரு சாதாரண நல விசாரிப்பு தான். ஆனா அதை தங்கை கேட்கும் போது அதோட அர்த்தம் வேற. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு. ஒரு பக்கம் அண்ணன்கள், இன்னொரு பக்கம் தங்கைகள். இன்னைக்கு ஒரு புட்டி. நீங்க எந்த வசதியை அனுபவிக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு ஐயோ அண்ணங்கிட்ட இது இல்லையே அப்படின்னு சின்னதா உறுத்துது? நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. இன்னைக்கு நான் நினைச்சேன்னா டக்குன்னு ஹோட்டலுக்கு போயிடுவேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஒரு நாள் நான் போறேன், அவனை நான் கூப்பிடுவேன். ஆனா இல்ல நான் வரலடி, எனக்கு வேலை இருக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு நான் வளர்ந்து வந்துட்டேன், என்ன படிக்க வச்சுட்டான், படிப்புல இருந்து சாக்ரிஃபைஸ் பண்ணினான். தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டு நீ வெளியில போ, நான் இங்கேயே படிச்சுக்கிறேன். அவன் கிராமத்திலே தான் படிச்சான். பரமா படிடா, ஒழுங்கா படிடா. கார் ஓட்டி தான் லைஃபே கொண்டு வந்தாங்க எங்களுக்கு. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங். அண்ணனுக்கு எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும்? ஒரு ராஜா மாதிரி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மாதிரி இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாம்பார் ஆப் எனக்கு. பெருசா தான் இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. அண்ணனை ஒரு ராஜா மாதிரி பார்க்கணும். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்காமறா. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐநாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. இந்த பதிவு நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. என்கிட்ட பணம் பெறலும் போது எங்க அண்ணன்ட்ட இந்த பணம் இல்லையே, நம்ம அண்ணன் ரெடி பண்ண முடியலையே. அண்ணன் இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவன் நல்லா இல்லை சார், அது எனக்கே தெரியுது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பிரச்சனைடியான்னு சொல்ல மாட்டான். நான் நல்லா தாண்டி இருக்கேன், ஆனா அவன் பேசுறத வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஏசி இருக்கும், அவன் இன்னும் அதெல்லாம் வாங்காம இருக்கானே அப்படின்னு கஷ்டமா இருக்கும். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. என்கிட்ட வண்டி இருக்கு, ஸ்கூட்டர் இருக்கு, அது வாங்கி கொடுத்தது என் அண்ணா தான். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அதுக்குன்னு ஒரு வண்டி இல்ல, அது வந்து ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக அவன் அதை வித்து. என்ன கொடுமை சரவணனது. 2 years நான் பிரஸ்ட் கேன்சர்ல அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்க சார். 2 years ஆமே என் கூட தான் சார் இருந்தான். 11th படிக்கையிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க சார். அண்ணன் தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணாங்க. உனக்கு பர பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. அதான் சார் நூன் மீல் ஆர்கனைசரா இருந்தாங்க சார். ஆஹா, இதை வந்து 3 பேர் பிரிச்சுக்கங்க, எல்லாமே தங்கச்சிக்கே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி என்ன பறக்கான அது பண்ணி நல்ல சீரு சரத்திலாம் வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு சார். அல்ல போனா பாட்டா போடுறா. எல்லாத்தையும் எனக்கே செலவழிச்சு சார். 1 பைசா கூட அண்ணன் எடுத்துக்கல சார். போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. வாழ்ந்துட்டோம். அப்பா இல்ல, அம்மாவோட அரவணைப்புல வாழ்ந்தோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் வந்து நம்ம தாங்கிக்குவோம். அது நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாமே பண்ணோம் சார். நான் 9th படிக்கும்போது அப்பா இறந்துட்டாங்க. என்ன கொடுமை சரவணனது. தானேன்னு சொல்லி அவங்க விடலை, எனக்கான எஜுகேஷன் எனக்கு கொடுத்தாங்க. பொண்ணுனாலே நீங்க கொஞ்சம் மூடலாம் வாய. இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.